ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு கார்ட்போர்ட் அதாவது ஒரு கேன்வாஸ் போர்டு வந்து வீட்டிலையே ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இப்போ நம்ம கேன்வாஸ் போர்டெலாம் வந்து பெயிண்டிங்க்கு கடையில் தான் நம்ம வாங்குவோம். பட் இன்றைக்கி வந்து நம்ம வீட்டிலையே எப்படி ஹோம்மேடாக ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அக்ரிலிக் கலர் ஒயிட் கலர் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒரு க்ளீனாக இருக்க ஒரு பவுலில் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு ஃபெவிகால் வந்து எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. ஃபெவிகால் ஆட் பண்ணுறது வந்து ஃபெவிகால்லையே வந்து 2 வெரைட்டி இருக்குது. எம்ஹெச் அண்டு எஸ்ஹெச்னு இருக்குது. நம்ம மோஸ்ட்லி கிராஃப்ட்டுக்கு வந்து எம்ஹெச் தான் யூஸ் பண்ணுவோம். எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபெவிகால் வந்து நம்ம எப்போ எடுத்தாலும் உடனே வந்து அது டைட்டாக மூடி வச்சிடணும். மூடி வைக்கலைன்னா அது கட்டி ஆகிடும். டைட்டாகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ண கஷ்டமாக இருக்கும். கொஞ்சமாக தேவையான அளவு தண்ணி எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி எடுத்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த மிக்ஸ் பண்ணுற ப்ரெஷ் இருக்குல்ல, அந்த ப்ரெஷ்ஷை வந்து நம்ம தண்ணியிலே ஒரு 1/2 அன் ஹவர் 1/4 மணி நேரமாவது போட்டு ஊற வச்சுட்டு அப்புறமா வாஷ் பண்ணி வச்சுக்கணும். இல்லைன்னா நம்ம ப்ரெஷ் வந்து வீணாகிடும். ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ ஒரு கார்ட்போர்டு இருக்குல்ல, நம்ம அந்த கார்ட்போர்டு அட்டையெல்லாம் வந்து நம்ம நிறைய திங்ஸ்லாம் வாங்குவோம். அந்த அட்டையெல்லாம் நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போட்டுடுவோம். அந்த அட்டையெல்லாம் தூக்கி போடாமல் சின்ன சின்ன கிராஃப்ட் ஒர்க்ஸ்க்கு நம்ம நிறையா அந்த அட்டையை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு நமக்கு வேண்டிய சைஸில் சின்னதாகவே கட் பண்ணிக்கலாம். பிகினர்ஸ்ன்றதுனால சின்ன சைஸே எடுத்து ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா கொஞ்சம் பெரிய சைஸ்லாம் எடுத்துக்கலாம். கேன்வாஸ் ஷீட்டும் கொஞ்சமாக தேவையான அளவு எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து மெஷர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம போர்டு வந்து ஒரு ஷேப் ஒரு சைஸில் இருக்குல்ல, அதுலேருந்து ஒரு 3 சென்டிமீட்டர் இது கொஞ்சம் பெரிய சைஸாக கேன்வாஸ் ஷீட் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த கார்னர்லாம் வந்து மார்க் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு பென்சிலால் வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு அப்புறமா சிசர் வச்சு 4 கார்னரையுமே கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு அது தனியாக எடுத்துடுங்க. கட் பண்ணி எடுத்துட்ட பிறகு அதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல ஃபெவிகால் பேஸ்ட்டு, அதையும் வந்து நல்லா அழகாக போர்டில் வந்து நல்லா எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி அப்ளை பண்ணிக்கணும். அப்ளை பண்ணிவிட்டு அந்த ஷீட்லேயும் லைட்டாக அப்ளை பண்ணணும். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் கட் பண்ணிக்கலாம். அந்த கட் பண்ணுற ஷீட் வந்து வேஸ்ட் ஆகுது அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டாம். அது வேறு ஏதாவது யூஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கார்ட்போர்டு இருக்குல்ல, இதில் வந்து நல்லா கம் எடுத்து அப்ளை பண்ணிக்கோங்க. அந்த ப்ரெஷ்ஷை வச்சு யூஸ் பண்ணி நல்லா அப்ளை பண்ணி விட்டுடுங்க. இதில் என்ன ஒரு விஷயம்னா, நம்ம தண்ணி நிறைய சேர்த்துட்டோம் அப்படின்னாலும் நமக்கு கஷ்டமாக இருக்கும் அது ஒட்டுறதுக்கு. பாண்டிங் கன்சிஸ்டன்சி சரியான கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் அது வந்து பாண்டிங் கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா அப்புறம் நம்ம இந்த மாதிரி அழுத்தி ஒட்டும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அது தண்ணி மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. இப்போ நல்லா அப்ளை பண்ணியாச்சு. பண்ணிவிட்டு நல்லா அழகாக அப்படியே நல்லா ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிட்டிங்கனாலே நல்லா டைட்டாக ஒட்டிடும். ஒட்டின பிறகு ஒயிட் கலர் ஷீட் எடுத்துக்கோங்க. அன்ரூல்டு பேப்பராக இருந்தாலே ஓகே தான். இதுக்காக A4 ஷீட் தான் கண்டிப்பாக வேணும் அப்படின்லாம் கிடையாது. அன்ரூல்டு ஷீட் பேப்பர் எதுவாக இருந்தாலும் ஓகே. அதை எடுத்து பின்னாடி நம்ம அப்படியே திரும்பவும் ஃபெவிகால் பேஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு அந்த சைஸ்க்கு அந்த பேப்பரை எடுத்துகிட்டு அப்படியே ஒட்டிட வேண்டியது தான். இது நம்ம ஒட்டின பிறகு நம்ம வெயிலில் வந்து காய வச்சுக்கலாம். அப்படி இல்லைனாலும் இப்போ சம்மர் டைமு அப்படின்னா நம்ம நிழலில் காய வச்சாலே நல்லா 1 டேலேயே நல்லா ரெடி ஆகிடும். ஆனால் இன்னொன்று, ஈரமாக இருக்கக்கூடாது. ஈரமாக இருக்க டைமில் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ நல்லா ட்ரை ஆன பிறகு இது யூஸ் பண்ணலாம். நமக்கு கேன்வாஸ் போர்டு இப்போது ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.